இதயத்தை திறந்து ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, நீர் இன்றைக்கும் உயிரோடு கூட அமர்ந்து கொண்டிருக்கிறீரப்பா. ராஜாதி ராஜாவாய், கர்த்தாதி கர்த்தாவாய் வீற்றிருக்கிற எங்கள் தகப்பனே, இந்த வேளையில எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே நீர் விரும்புகிற நல்ல காரியங்கள் இதுவரையும் செய்திருக்கிறீரப்பா. இனிமேலும் செய்ய வல்லவராக இருக்கிறக்காய் சோதரம். இந்த நல்ல வார்த்தைகள் எங்களுக்குள்ள சிருஷ்டிக்கட்டும், எங்களுக்காகவும் சிருஷ்டிக்க நாங்கள் செபிக்கிறோம் சாமி. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இதுல அந்த 4வது வசனத்தினுடைய ஒரு பகுதி சொல்லப்பட்டிருக்கு, அதை வாசிக்கலாமே. 4வது வசனத்தினுடைய ஒளிவீடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன், நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும். 2 காரியத்தை சொல்றார். ஒன்று, யாக்கோபை தாசனாகவும் இஸ்ரவேலை தெரிந்து கொண்டவனாகவும் ஆண்டவர் இங்க ஒரு முக்கியமான காரியத்தை சொல்றார். இன்றைக்கு இந்த உலகத்துல எத்தனையோ கோடான கோடி மக்கள் இருக்கிறாங்க. இந்த கோடான கோடி மக்கள்ல கூட கர்த்தர் உங்களை என்னையும் தம்முடைய சபைக்கு அழைத்து வந்திருக்கிறார். ஆமென். ஒரு இடத்துல வேத வசனம் சொல்லுது, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் இருக்கிறாங்களாம், ஆனா தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ கொஞ்சம் பேர் தான், சொற்ப ஜனங்கள் தான். அதே போல இன்னைக்கு வர இடங்கள் எல்லாம் பார்க்கலாம். இன்னைக்கு ஓய்வு நாள்ல அநேக ஆலயங்கள்ல அநேக மக்கள் பார்க்கலாம். ஆர்சி சபையில பார்க்கலாம், சிஎஸ்சி சபையில பார்க்கலாம். இப்படி எல்லாம் கூட்டம் கூட்டமா போய் இந்த நாள் ஆண்டவருடைய நாள் என்று சொல்லி ஆலயத்துல போய் அமர்ந்து இருக்கிறாங்க. ஆனா எதற்காக தேவன் என்னை இந்த ஆலயத்துக்கு கூட்டிட்டு வந்தாரு, நான் இந்த ஆலயத்துல நான் தேவனால எப்படி இருக்கணும்னு தெரிந்து கொள்ளப்பட்டு இருக்கிற மக்கள் சிலர் தான். இந்த வசனத்துல சொல்லுது, யாக்கோபை தாசனாக பார்த்தவர் இஸ்ரவேலை தான் என்ன பண்ணியிருக்கிறாரு, தெரிந்தெடுத்திருக்கிறார். பேதுரு கூட எழுதும்போது எழுதுறார். 1 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்களே. அங்க திரித்துவ தேவனை அறிமுகப்படுத்துகிற பேதுரு ஒரு முக்கியமான காரியத்தை சொல்றார். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவிப்பின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது அப்படிங்கிறார். தெரிந்து கொள்ளப்பட்டவங்க யாரு? யாருங்க? சபையில வந்து நீங்க இருக்கிறவங்கள யாரு? தெரிந்து கொள்ளப்பட்டவங்க யாரு? அப்ப நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டவங்கன்னா நீங்க யாரு? சார், நான் தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டேன்னா நான் யாரு? ஓ, வாங்க பரதேசிகள் பிரைசலாட் அப்படின்னா எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. இங்க வெளியில ஒரு போர்டு போட்டுப்பட்டிருக்குது, பரதேசிகளே எல்லாரும் உள்ளே வாருங்கள்னா நமக்கு எப்படி வரும்? செம்ம கோபமாகும். ஆனா அது பரதேசிங்கிறது தமிழ்ல சொல்லப்பட்டிருக்கிறது என்னன்னா ஃபாரினர்ஸ். பரதேசிகளுக்கு என்ன கிடையாது, நிரந்தரமான விசா கிடையாது. டூரிஸ்ட் விசால வந்துட்டு அந்த டேட் முடியறக்குள்ள என்ன பண்ணிடுவாங்க, இப்ப பரதேசின்னு சொல்லலாமா? ஃபாரினர்ஸ் நல்லா இருக்குல்ல, அப்ப நல்லா இருக்கும். பரதேசி இன்னொரு வேத மொழிபெயர்ப்பு எப்படி சொல்லுதுன்னா, அவங்க யாத்திரிகள் அப்படிங்கிறாங்க. நீங்களும் நானும் யாராமா? யாத்திரிகள். ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்தை
நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிற யாத்திரிகள். அப்ப தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசின்னு சொல்றார். அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகம் 22வது அதிகாரத்தினுடைய 14வது வசனத்துல பவுல் தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களுக்கு தேவன் எதிர்பார்க்கிற முக்கியமான ஒரு காரியத்தை சொல்லும்போது சொல்றார். அப்போஸ்தலர் 22:14 வாசிங்க. நல்ல கவனிங்க, மெதுவா வாசிங்க. அப்பொழுது அனனியா என்னிடத்தில் வந்து நம்முடைய முன்னோர்களின் தேவனுடைய, நல்லா படிக்கணும், திரு உள்ளத்தை, நல்லா திருவுளத்தை, ஒரு திரு, நல்லா கவனிங்க, தேவ சித்தம் அப்படிங்கிறது, வில் ஆஃப் காட்ங்கிறது உள்ளத்தை அறிகிறோமாமா. யாருடைய உள்ளத்தை அறியணும்? ஹலோ, என் உள்ளத்தை புரிஞ்சு கொண்டவங்க யாருமே இல்லைன்னு நம்ம சொல்றோம். ஆனா வேதம் சொல்லுது தேவனுடைய உள்ளத்தை புரிந்து, திருவுள்ளத்தை அறியவும், நீதிபரரை தரிசிக்கவும், அவருடைய திருவாய் மொழியை கேட்கவும் அவர் முன்னே உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். எதுக்கு கர்த்தர் உங்களை என்னை தெரிஞ்சுக்கிட்டாரு? ஹலோ, எது அறியணுமாமா? தேவனுடைய உள்ளத்துல என்ன நினைக்கிறாரு, அவங்க என்ன நினைப்பாங்க பிரதர், இவங்க என்ன நினைப்பாங்க பிரதர்னு சொல்ற நம்ம தேவன் நம்மளை என்ன நினைக்கிறாருங்கிறத அறியணுமாமா. சபை வந்து நம்மளை எதை அறிமுகப்படுத்துதுன்னா தேவன் உங்களை குறித்து நினைத்திருக்கிற நினைவுகளை அறிமுகப்படுத்து. ஆமென். இந்த உலகத்துல பாருங்க, பலவிதமான மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. நான் அந்த பழனி போயிட்டு வந்தேன் கடந்த நாட்கள்ல. அப்போ ஒருத்தர் நிறைய பையன், இந்த சைடில் கொஞ்சம் பையன் மாட்டிக்கிறாரு, இந்த சைடில் கொஞ்சம் பையன் மாட்டிக்கினாரு, தலையில வேற முக்காடு கட்டிட்டாரு, தலையில ஒரு மூட்டையை வச்சிருக்கிறாரு, துணிக்கு மேல துணியை மாட்டிட்டு அப்படியே நடந்து ரோட்ல போயிட்டு இருக்கிறாரு. இந்த பையில என்ன இருக்குது? எல்லாம் குப்பைய, அழுக்கு குப்பைய. இந்த சைடில் என்னது? அழுக்கு குப்பை. தலையில கட்டி இருக்கிற மூட்டை குப்பை மூட்டை. அவர் பேர் என்ன சாமி தெரியுங்களா? குப்பசாமி. குப்சாமி இல்ல, குப்பை சாமி தான் அவர் பேரு. என்ன சாமி? நான் கார்ல வரும்போது குப்பை சாமியை பாட்டு வந்தேன் நான். இவரும் இதே உலகத்துல வாழ்றாரு. ஒரு ஒலிம்பிக் பந்தயத்துல ஒருத்தர் ஓடுறான், அவனும் என்ன பண்றான்? பந்தய சாலையில ஓடுறான். ரெண்டு பேருமே ஏதோ ஒண்ணு என்ன பண்ணிட்டு போறாங்க? உடுத்திட்டு போறாங்க. குப்பசாமியும் ஓடுறாரு, ஒலிம்பிக்ல ஓடுறவனும் ஓடுறான். ஒலிம்பிக்ல ஓடுறவன் எதெல்லாம் தூக்கி வச்சுட்டு போறான்? ஒலிம்பிக் பந்தயத்தில் ஓட்ட பந்தயத்தை பார்த்துருக்கீங்களா? அதில் ஓடுறவன் எதெல்லாம் போட்டிருப்பான்? நீங்க பார்த்தா என்னது ஒலிம்பிக் பந்தயம்னு ஒன்று இருக்கு தெரியுங்களா? ரன்னிங் ரேஸ் இருக்கு இல்லையா? அதுல இருக்கிறவன் என்ன வச்சிருக்கிறான்? ஒண்ணுமே வச்சிருக்க மாட்டானா? என்ன பண்ணிருப்பான்? இந்திய தேசத்துக்காக ஒலிம்பிக்ல ஓடுறவன் என்ன ட்ரெஸ் போட்டிருப்பாங்க? ஒலிம்பிக் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. சரி, இந்திய அரசாங்கத்தினுடைய அந்த முத்திரை பதிக்கப்பட்ட ஒரு பனியனை போட்டிருப்பான், ட்ரவுசரை போட்டிருப்பான், ஷூ போட்டிருப்பான். மற்ற பாரமான எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவான்? இந்த குப்பசாமி மாதிரி என்ன பண்ணிட்டு போக மாட்டான்? தூக்கிட்டு போக மாட்டான். அப்ப தேவனால தெரிந்தெடுத்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனுக்கென்று இந்த பூமியில வாழ்றவங்க குப்பசாமி போல என்ன பண்ணக்கூடாது? அழுக்கு கந்த அது இதெல்லாம் தூக்கிட்டு போக கூடாம தேவன் எதை எடுத்துக்கொண்டு போக சொல்றாரோ அதுதான் வேதம் சொல்லுகிறது. திரளான சாட்சிகள் நம்மளை சூழ்ந்திருக்கு. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது. அதை வாசிக்கலாம். எபிரேயர் 12:1 வாசிங்க. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான, நல்லா கவனிங்க, அவங்க எப்படி யோசிப்பாங்க, இவங்க எப்படி யோசிப்பாங்க, அவங்க பேசலன்னா எனக்கு என்ன ஆகாது, அதெல்லாம் பாரமான எல்லாவற்றையும் இரண்டாவது நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடணுமாம். அல்லேலூயா. ஓடணுமா ஓடக்கூடாதா? ஓடுறது எப்படி ஓடணும்? குப்பசாமி மாதிரி ஓடணுமா, இல்ல ஒலிம்பிக் பந்தயத்தில் ஓடுற மாதிரி ஓடணுமா? பவுல் சொல்றாரு, நல்ல போராட்டத்தை
போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், இது முதல் எனக்கு நீதியின் ஜீவ கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்குங்கிற ஒரு தெளிவு இருக்குது. இலக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம தேவையில்லாததையெல்லாம் தூக்கிட்டு நம்ம என்ன பண்ண மாட்டோம், ஓட மாட்டோம். ஆமென். வேணுங்கிறத மாத்திர கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். இங்க பைபிள் சொல்லுது, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு இருக்கக்கூடிய 3 காரியங்கள்ல இப்ப நீங்க தேவனை தெரிந்து கொண்டீங்களா, தேவன் உங்களை தெரிந்து கொண்டாரா? யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அதை வாசிச்சிருவோமே. 15:16 வாசிக்கலாம். யோவான் 15:16 வாசிக்கலாம். ஏசு சொல்றாங்க, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் அப்படிங்கிற. அப்ப தேவன் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார்னா தேவனுடையவைகளை நமக்குள்ள கொடுக்கணும்னு தான் தெரிந்தெடுத்திருக்கிறாராமா. இதே 15:19 வாசிங்களே. தேவன் நம்மளை தெரிந்து கொண்டதுனால என்ன நடக்குமாமா? நல்லா பாருங்க, தேவன் உங்களை தெரிந்து கொண்டதுனால உலகத்தாரா நீங்க வாழ மாட்டீங்க. நீங்க உலகத்தாரா வாழ்ந்தீங்கன்னா உலகம் உங்களை என்ன பண்ணுமாமா? சிநேகிக்கும். தேவனுக்கு என்று தெரிந்தெடுத்தபடியினால உலகம் உங்களை பகைக்கும். அப்ப தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு உலகம் ஒரு வேளை என்ன பண்ணும், சரியா புரிந்து கொள்ளாது. அவங்க விரும்புறத நம்மளை செய்ய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க, செய்யலைன்னா நம்மளை என்ன பண்ணுவாங்க, பகைப்பாங்க. இயேசு உலகத்துக்கு ஃபேவரா இருந்திருந்தார்னா இயேசுவை யாரும் என்ன பண்ணிருக்க மாட்டாங்க, சிலுவையில் அறிஞ்சிருப்பாங்களா? அன்றைக்கு இருந்த ஆசாரியர்களை போலவே இயேசு ஒரு ஆசாரியனா இருந்திருந்தாருன்னா இயேசுவை அவங்க அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க, இயேசுவை அவரை சிலுவையில் அறிஞ்சிருக்க மாட்டாங்க. ஆண்டவர் உலகத்தோடு கூட தன்னை கொண்டு போகாம உலகத்தை தனக்குள்ள கொண்டு வருவதற்கு உலகத்திற்கு ஒளியாக வந்தார். அல்லேலூயா. அப்ப இன்றைக்கு நீங்களும் நானும் அவரால் உலகத்துல வெளிச்சமாக்கப்பட்டு இருக்கிறோம்னா உலகத்துக்கு நம்ம ஒத்தவேச தெரியாதபடி உலகம் நம்மளை பார்த்து கற்றுக்கொள்ளும்படியாக சில காரியங்களை ஆண்டவர் வைக்கிறார். அதுக்கு தீத்துக்கு பவுல் எழுதுறாரு, தெரிந்து கொள்ளப்பட்டவங்களுக்கு கர்த்தர் என்ன கொடுக்கிறார்னா, வாசிக்கலாம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு மாத்திரம் கிடைக்கக்கூடிய ஒரு நன்மையை பலனை எழுதுறார். தீத்து 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். பொய்யுரையாத தேவன் ஆதி காலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி பற்றி நல்லா கூறுங்க. தேவனுக்கு இல்ல ஏதுவான, தேவனுக்கு ஏதுவான என்னங்க, நீ விரும்புகிற சத்தியத்தை ஆண்டவர் உனக்கு கற்றுக் கொடுக்காம நீ வாழ வேண்டிய சத்தியத்தை உனக்கு கற்றுக் கொடுக்கிறாராம். உங்களுக்கு புரியுதுங்களா? என் இருதயத்துக்கு ஏற்ற செய்தி ஆண்டவர் கொடுக்காம என் இருதயத்தை மாற்றுகிற செய்தியை கொண்டு வர்றார். நமக்கு ஆறுதல் செய்தி வேணுமா, மாறுதல் செய்தி வேணுமா? எத்தனை பேருக்கு சபைக்கு இன்னைக்கு வந்தேன், கர்த்தர் என்ன ஆறுதலா அனுப்பினார் அப்படின்னு சொல்றவங்க கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. ஆறுதல் என்ன? நீங்க குழந்தையா அழுதுட்டே இருந்த தொட்டியாட்டிட்டே ஆறுதல் ஆறாரோ அரிதாரோ அது அல்ல, மாறுதல் தான் வரணும். உள்ள வந்த உடனே வேதம் சொல்லுது பாருங்க, சவுலை கர்த்தர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணிட்டார். அபிஷேகம் பண்ணி சாமுவேல் சொல்லி அனுப்புறாரு, இங்க இருந்து நீ போனீன்னா கல்லறைக்கு போவ, கல்லறையில கொஞ்சம் பேரை பார்ப்ப, உனக்கு ஒரு ஆறுதல் வரும். கல்லறையில் ஆறுதல் வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் தூரம் போவ, அங்க ஆட்டுக்குட்டி கிடைக்கும், அப்பம் கிடைக்கும். இன்னும் கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா பெத்தேல் இருக்கிற தீர்க்கதரிசிகளின் கூட்டத்தில் போய் சேருவேன். எந்த கூட்டத்தில் சேருவேன்? ஹலோ, சபையில் எந்த கூட்டத்தில் சேருவோம்? தீர்க்கதரிசிகளின் கூட்டத்தில் சேர்ந்த போது கர்த்தருடைய ஆவி உன் மேல வரும். நீ என்ன பண்ணிடுவ? தீர்க்கதரிசனம் சொல்லி வேறு மனுஷனாவங்கிறார். நீ கழுதியை குறித்த கவலை மாதிரி ஒரு ராஜா பூமியில எப்படி தேவனால தீர்மானிக்கப்பட்டிருக்கிறாரோ அதே மாதிரி வாழுவதற்கு தேவன் உனக்கு மாறுதலை கொடுப்பார். சபை உங்களுக்கு என்ன கொடுக்கணும்? இருதயம் மாறணும். பாருங்க, தேவன் உங்களை என்ன இடத்துல வைக்கணும்னு ஆசைப்பட்டாரோ அந்த இருதயத்தை கர்த்தருடைய ஆவியானவர் மூலமா இந்த இடத்துல கொடுப்பார். ஆமென். ஆறுதல் வேணுமா? மாறுதல் வேணுமா? கல்லறையில இருந்தா ஆறுதல் கிடைக்கும்,
தீர்க்கதரிசிகள் கூட்டத்துக்கு வந்தீங்கன்னா நீங்க கல்லறைக்கு போறீங்களா, கூட்டத்துக்கு வரீங்களா? புரியல என்ன? கல்லறைக்கு போனீங்கன்னா கவலைப்படாத, கழுதையை குறித்த கவலைப்படாத அப்படின்னு ஆறுதல் படுத்தி கல்லறையிலிருந்து அனுப்பிச்சிருவாங்க. நீங்க தீர்க்கதரிசிகளின் கூட்டத்துல சபைக்கு வந்து ஆவியானவர் அசைவாடுகிற இடத்துக்கு வந்தீங்கன்னா ஆவியாய் இருக்கிற தேவனாலே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாகும், இருதயம் மறுரூபமாகுமாமா. அதுதான் கூடாது. தேவன் வந்து அவரை அறிகிற அறிவின் சத்தியத்தை தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு கொடுக்கிறாராமா. சில நேரம் தேவனுடைய தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய விஷயத்துல ஆண்டவர் என்ன பண்றது இல்ல, இமீடியட்டா வேலை செய்யறதே இல்லை. தெரியாதவங்க காரியத்துல கூட இமீடியட்டா வேலை செய்யறாரு. ஆனா தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய காரியத்துல ரொம்ப டிலே பண்றாராமா. ஏன்? வேறு சொல்லுது பாருங்க. லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 18வது அதிகாரத்தினுடைய 7வது வசனத்தை வாசிங்க. அந்தபடியே கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்தில் எப்படி கேட்கிறாரம்மா? ஏன்? நான் ரொம்ப நாளா ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். யாருக்கோ ஜெபம் பண்றதெல்லாம் உடனே என்ன பண்ணிருது, நடந்துருது. ஆனா பர்டிகுலரா நான் இதுக்காக நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு, செய்ய மாட்டாரு. ஏன் செய்ய மாட்டாரு? ஆனா ஆண்டவர் சொன்னபடிதான் நானும் ஜெபம் பண்றேங்கிறோம். எலியாவினுடைய வாழ்க்கையில கூட பாத்தீங்கன்னா 1 ராஜாக்கள் 18வது அதிகாரத்தின் 1வது வசனம் சொல்லிது பாருங்களேன். அந்த வசனத்தை வாசிச்சலாம். 1 ராஜாக்கள் 18:1. ஆகையில் கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பி. கர்த்தரே சொல்லிட்டார், நீ போய் ஆகாபுக்கு போய் உன்னை காமி, நான் தேசத்துல என்ன பண்ண போறேன். யார் சொன்னது? மழை கொடுப்பேன்னு சொன்னது யாரு? கர்த்தரே சொன்னார். அதன் அடிப்படையில் சில காரியங்கள்லாம் செய்துட்டு கர்மேல் பர்வதத்துல வந்து எலியா ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். முதல் தடவை சமுத்திர மார்க்கமா போய் பார்த்துட்டு வந்த போது எதுவுமே இல்லை. தேவன் சொன்னா செய்யணுமா செய்யக்கூடாதா? ஹலோ, நான் சொல்றது புரியுதுங்களா? மழை கொடுப்பேன்னு சொன்னது யாரு? கர்த்தர். ஆகாப்ட போய் காமின்னு சொன்னது யாரு? கர்த்தர் தான். அப்ப கர்மேல் பர்வதத்துல உட்கார்ந்து முழங்கால் படியிட்ட உடனே என்ன பண்ணிருக்கணும்? மழை வந்திருக்கணும், வந்துடக்கூடாதா? தேவன் சொன்ன உடனே நடந்திருக்கணுமா, நடந்துடக்கூடாதா? ஆனா இவர் முழங்கால் படிட்டு ஜெபிச்சுட்டு சமுத்திர மார்க்கமா போய் பார்த்துட்டு வாங்குறாரு, எதுவுமே இல்லை. அப்ப ஏன் ஆண்டவர் பொறுமையா இருக்காரு? சரி, ஒரு தடவை ஆச்சு, 2 தடவை பார்த்தாச்சு, 3 தடவை பார்த்தாச்சு, 6 தடவை போய் பார்த்துட்டு வந்தும் கூட என்ன இல்லை, மழை வருவதற்கான ஒரு கோப்பே இல்லை. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷன் தாங்க, தேவனுடைய வார்த்தையின்படியே ஜெபிக்கிற மனுஷன் தாங்க. ஆனா என்ன பண்ணல, ஒண்ணுமே வரல. ஆனா 7வது விசை பார்த்ததுக்கு அப்புறம் என்ன வருது? கையளவு மேகம் வருது. கையளவு மேகம் வருதுன்னு சொன்ன உடனே எலியா என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாரு? என்ன பண்ணிட்டு ஆரம்பிச்சாரு? இப்போ நீ பிஎஸ்சி நர்சிங் படிக்கிற, பிஎஸ்சி நர்சிங்ல மெரிட்ல பாஸ் ஆகிட்ட, கவர்மெண்ட்ல உனக்கு வேலை கிடைச்சிருச்சு, என்ன பண்ணுவாங்க? ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்த சார், இதுக்காக தான் எந்த சீட்டுக்கு தான் ஜெபம் பண்ண, கவர்மெண்ட்லயே வேலை கிடைச்சிருச்சு, என்ன பண்ணிடுவோம்? சில நேரம் கர்த்தருக்கே டாடா சொல்லி சண்டே டியூட்டி போட்டாங்க பாஸ்டர். இப்படி இவ்வளவு நேரம் ஆண்டவர் சமூகத்துல உட்கார்ந்து இருந்து ஜெபம் பண்ணின எலியா கையளவு மேகம் வந்துருச்சுன்னு கர்த்தரிடத்துல கேட்கல, எங்க போறது ஆண்டவரே, என்ன பண்றது ஆண்டவரே சொல்லப்பட்டிருக்குது. ஆகாபனுடைய ரதத்தை காட்டில் என்ன பண்ணிட்டாரு? சில நேரம் ஆண்டவர் சில தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு காரியத்துல பொறுமையா இருக்கிற காரணம் என்னன்னா, சில நன்மை கிடைச்சிருச்சுன்னு பாருங்களேன், உலகத்தான விட மோசமா ஓடிடுமா. அவனாவது வண்டியில ஓடுனா சார், இவன் வண்டி இல்லாம ஓடுனான். பக்கத்துல கையப்பட சொல்லுங்க, பக்கத்துல கையப்பட சொல்லுங்க. உன் மேல பாசம் வச்சு உன் கூட அவர் இருக்கணுங்கிறதுக்காக தான் உனக்கு தேவையானதை கூட உனக்கு கொடுக்கிறேன்னு சொல்லி கூட டிலே பண்ணிட்டு இருக்கிறார்.
மனைவியை கொடுத்தா மனைவியோடயே போயிடுது, பிள்ளையை கொடுத்தா பிள்ளையோடயே போயிடுது, வண்டியை கொடுத்தா வண்டியோடயே போயிடுது. சார், மனைவி பிள்ளையோட ஆண்டவரோட போங்க. பக்கத்தில் கையை விட்டுட்டீங்க. மனைவி கொடுத்தாலும் சரி, பிள்ளை கொடுத்தாலும் சரி, வேலை கொடுத்தாலும் சரி, ஆண்டவரோடு சேர்ந்து சந்தோஷமா இருக்கு. அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய சத்தியத்துல நமக்கு ஆண்டவர் எதை கொடுக்கிறாருன்னா ரொம்ப நல்லவருங்க. யோபு சொல்றாரு 42:2, தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், செய்ய நினைத்தது கர்த்தர் செய்ய நினைத்தது என்ன பண்ணாது. ஆனா இந்த மனுஷன் அப்படி பேசின ஆள் கிடையாது. யோபு 3வது அதிகாரத்தில் வாசிச்சு பாருங்களேன். அவர் என்ன பேசினார்னா, யோபு 3ஆம் அதிகாரத்தினுடைய எனக்கு சுகமே இல்லை, அப்புறம் இளைப்பாறுதலே இல்லை, எங்க போனாலுமே எனக்கு என்னதான் நடக்குது, எதிராகவே இருக்குது அப்படிங்கிறார். யோபு 3வது அதிகாரத்தினுடைய 26வது வசனத்தை வாசிங்க. நல்லா சுகமும் இல்லையா? சுகமும் இல்லை, இளைப்பாறுதலும் இல்லை, அமைதலும் இல்லை, எனக்கு தத்தளிப்பே நேரிட்டது. இப்படி பேசிட்டு இருந்த ஆளு 42:2 என்ன பேசுறாரு? தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது என்ன பண்ணாது, தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் அப்படின்னார். இந்த அறிவு எப்படி வந்ததுன்னா 38வது அதிகாரத்துல 3வது வசனத்துல கர்த்தர் யோபுட்ட பேசுறாரு. இப்பொழுது நீ புருஷனை போல் இடை கட்டிக்கொள், நான் உன்னை கேட்பேன். இவர் ஆண்டவர் சொல்றாரு, நீ எப்படி இரு. பெண்கள் எல்லாம் எப்படி இருங்க? புருஷியை போல இருக்க. ஆண்கள் புருஷனை போல இருங்க, பெண்கள்லாம் புருஷினா என்னன்னா உன்னை ஸ்ட்ராங் படுத்தி நில்லுப்பா அப்படின்னாரு. ஆனா யோபு எப்படி நிக்கிறாருன்னு பாருங்களேன். இது 40வது அதிகாரத்துல 40வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. வாசிங்க வாசிங்க. இதோ நான் ஈசன், மறு உத்தரவு சொல்லுவேன், வாயை எப்படி நிக்க சொன்னாரு? ஹலோ, வாயை பத்தி இன்னைக்கு சொன்னாரா? இந்த அக்காவை வாயை பத்தி இன்னைக்கு சொன்னாரா? அம்மா எப்படி இருக்கு சொன்னார் தம்பி? யோபுட்ட கர்த்தர் எப்படி இருக்கு சொன்னாரு? தாடி வச்சுட்டாரா? எப்படி இருக்கு சொன்னாரு? புருஷனை போல இருந்தாரு. யோபு கர்த்தர்ட்ட போய் எப்படி இருக்கிறாரு? நீசனை போல இருக்கிறார். அவர் நீசனை போலவா இருக்கு சொன்னாரு. ஆனா திரும்பவும் கர்த்தர் என்ன சொல்றாரு? உன்னை நான் நீசனா பார்க்கல, நான் எப்படி பார்க்கிறேன்? புருஷனா பார்க்கிறேன், உன்னை ஸ்ட்ராங்கா பார்க்கிறேன். நீங்களே உங்களை தப்பா பார்த்தா கூட உங்களை நல்லா பார்க்கிற ஒருத்தர் தாங்க ஆண்டவர். அல்லேலூயா. திரும்பவும் 7வது வசனத்துல சொல்றாரு பாருங்க. இப்போதும் திரும்பவும் அந்த பேரை மாத்தவே இல்லை. இப்போது எப்படி இரு? புருஷனை போல இரு. அதான் சொல்ற, சத்தியத்தை அறிகிற அறிவை கர்த்தர் கொடுக்கிறத புருஷனா மாத்திட்டார். இதற்கு அப்புறம் தாங்க இந்த லிவியா தான் எனப்பட்ட உன்னை ஒரு டீச்சிங் கொடுக்கிறார் பாருங்க. லிவியா தான் எனப்பட்டதுன்னா ஒரு போதனை கொடுத்து முடிச்சுட்டு இந்த போதனையில ஒரு விஷயம் சொல்றாரு. 10வது வசனத்தை வாசிக்கலாம். 41:10. இதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு. லிவியா தான் எனப்பட்ட ஒரு பெரிய மிருகம், அது ஒரு அனகோண்டாவா இருக்கலாம், என்னவா இருக்கலாம், அது சமுத்திரத்தில் இருக்குதாமா, வாயில இருந்து மின்னலை போல சுவாச காற்ற விடுதாமா. இதுக்கு முன்னாடி மனுஷன் என்ன பண்ண முடியாதாமா, நிக்க முடியாது. கொஞ்சம் கவனிங்க. தேவன் படைச்சிருக்கிற இதுக்கு முன்னாடியே மனுஷன் போய் நிக்க முடியாத போது இப்ப தேவன் யோபுவுக்கு முன்னாடி நிக்கிறார். படைக்கப்பட்டதுக்கு முன்னாடியே நிக்க முடியாத போது படைத்தவருக்கு முன்னாடி நிக்க முடியுமா? அப்ப யோபுவுக்கு முன்னாடி தேவன் நிக்கிறதுக்கு காரணம் என்ன? புரியுதா? லிபியாத்தானுக்கு முன்னாடியே ஒருத்தனை நிக்க முடியாது. அதை போய் ஒரு தூண்டில் போட்டு மீன் பிடிக்கிற மாதிரி பிடிக்க முடியாது. அது விளையாடுற மாதிரி விளையாட முடியாது. இப்பேற்பட்ட அதை விடுங்க, ஒரு யானைக்கு முன்னாடி நிக்க முடியுமா? நின்று பாருங்களேன். ஒரு சிறுத்தைக்கு முன்னாடி நின்று பாருங்களேன். சார், படைக்கப்பட்டதுக்கு முன்னாடியே நிக்க முடியாத போது படைத்தவருக்கு முன்னாடி நிக்க முடியுமா?
அப்ப படைத்தவர் வந்து யோபுவுக்கு முன்னாடி வந்து நிக்கிறாரு. அதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? உங்களையும் என்னையும் நேசிக்கிற ஒரு அன்பான தேவன். சகல வல்லமையை சுருட்டி உள்ள வச்சுட்டு பலவீனத்துல உங்க முன்னாடி என் முன்னாடி வந்து நிக்கிறாராமா. அவர் அன்பு அப்படியே எல்லாத்தையும் மறைச்சு வச்சுட்டு தாங்க வந்து நம்மளோட பேசுறாரு, நம்மளோட சஞ்சரிக்கிறாரு. அதைத்தான் சொல்றாரு. இந்த அறிவு வந்ததுக்கு அப்புறம் தான் யோபு சொல்றாரு, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். முதல்ல உள்ளத்துல தேவனை குறித்து நல்ல எண்ணம் வந்துருச்சுன்னா நம்ம இழந்த அத்தனையும் கர்த்தர் ரெட்டிப்பா கொண்டு வந்துருவார். முதல் மாறுதலை கர்த்தர் எங்க கொண்டு வர்றாரு? மனசுக்குள்ளதான் கொண்டு வர்றாரு. அப்ப தேவனோடு மனவிட்டு பேசக்கூடிய ஒரு இடத்தை உருவாக்கணுங்க. ஒரு நேரம் உட்கார்ந்து யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் உண்மையாலுமே நம்மளை பார்த்து சந்தோஷப்படுவாரா? உண்மையாலுமே ஆண்டவருடைய மனசுக்கு இதமா தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோமா? பாஸ்டர் என்ன நினைப்பாரு, சிஸ்டர் என்ன நினைப்பாங்க, அப்பா அம்மா என்ன நினைப்பாங்கிறத கொஞ்சம் ஓரம் கட்டி வச்சுட்டு உண்மையாலுமே ஆண்டவர் என்ன நினைப்பாருன்னு என்னைக்காவது ஒரு நாள் யோசிச்சு பாருங்களேன். கர்த்தருக்கு மனசு இருக்குதுங்க. இருக்குதா? உங்களுக்கு மனசு இருக்குதா? ஹலோ, மனசை கொண்டு வந்தவங்களாம் கரங்கள் உயர்த்தி அலையிலியா சொல்ல. அலையிலுயா. சில பேர் அலையிலியாவே சொல்ல மாட்டாங்க. மனசை கொடுத்துட்டீங்களா? எப்படியாலும் வாலிபர் தம்பிமார், தனிச்சிமார், இந்த மனசு உங்கள்கிட்ட இருக்கிற காரணம் என்ன தெரியுங்களா? அவர்கிட்ட மனசு இருக்குதுங்க. அதனால அவர் சாயலா படைக்கப்பட்டதுனாலதான் உங்கள்ட்ட என்கிட்ட மனசு இருக்குது. ஆமென். அந்த மனசுன்னு ஒண்ணு கஷ்டப்பட்டுருச்சுன்னு வச்சுங்களேன், அது நல்லாவே இருக்காது. என்னதான் குட்டிகரணம் படிச்சாலும் மன கஷ்டப்படுத்திட்டு ஒரு பாஸ்டர் மன கஷ்டப்படுற மாதிரி ஒரு வார்த்தை பேசிட்டு போயிருங்களேன், நல்லா இருக்குமா? உங்க அம்மா அப்பா மன கஷ்டப்படுற மாதிரி ஒரு வார்த்தை பேசிட்டு போங்க, நல்லா இருக்குமா? ஏங்க உங்களையே மன கஷ்டப்படுத்துற மாதிரி நான் ஒரு வார்த்தை பேசிட்டேங்க, எனக்கு தோத்திரம் போடுவீங்க? அசோக் மன கஷ்டப்படுத்திட்டாருங்க. அவர் பேசும்போதே திருட்டி பேசிட்டாருங்க. மனசு கஷ்டமாயிடுச்சு. சரி, ரைட்டு, உன் மனசு கஷ்டமாயிடுச்சு, நீ நாங்க அதை மாத்திக்கிறோம். தேவன் மனசு கஷ்டப்பட்ட மாதிரி எங்கேயாவது நீ நடந்திருக்கிறியா? கொஞ்சம் யோசிச்சு பாரு. அதான் திருவுள்ளத்தை அறியவும். முதல் ராஜாவை கர்த்தர் அபிஷேகம் பண்ணி ஒரு கூட்ட மக்களை அழிக்கும்படியாக சாமுவேல் மூலமா கர்த்தர் சொல்றாரு. ஆனா அந்த ராஜாக்களை சவுல் அழிக்கல, நலமானதையும் அழிக்கல. இவன் அழிக்காதனால நேரா வந்து சாமுவேல்கிட்ட வந்து சொல்றாரு. எடுத்தவங்க வாசிங்க 1 சாமுவேலின் புஸ்தகத்துல இல்ல 11 படிக்கலாக்கா, 11 படிங்க. நல்லா கவனிங்க. நான் சவுலை ராஜாவாக்கினது ஆண்டவர் சொல்றாரு. இப்படி நம்மளை பார்த்துட்டு இந்த பேரை நீங்க உங்க பேரை எழுதி வச்சுக்கங்க, கொஞ்சம் நோட் பண்ணி பென்சில்ல கூட எழுதி வச்சுட்டு, இந்த மாதிரி இந்த சிஸ்டர் சர்ச்சுக்கு கூட்டிட்டு போனது எனக்கு கஷ்டமா இருக்கு, இந்த பிள்ளைய நர்சிங் காலேஜில் படிக்க வச்சது எனக்கு கஷ்டமா இருக்குது, இந்த பிள்ளை இந்த ஸ்கூல்ல சேர்த்துனது எனக்கு கஷ்டமா இருக்குது, இந்த பிள்ளைக்கு இந்த ஊழியத்தை கொடுத்தது எனக்கு கஷ்டமா இருக்குதுன்னு சொல்லுவாரா? அனுப்புனது எதுக்காக? சார், ஆண்டவர் சந்தோஷமும் படுவார். கஷ்டப்படுகிற ஆண்டவர் மாத்திரமல்ல, சந்தோஷமும் படுவாராமா. மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 25வது வசனத்தையும் லூக்கா 10:21 வாசிங்களேன். மத்தேயு 11:25 லூக்கா வாசிங்க. லூக்கா 10:21 படிங்க. அந்த வேளையில் இயேசு ஆவியிலே களி கூர்ந்து, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவர்களை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு நீர் வெளிப்படுத்தினபடியா உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். எப்படி யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் கவனிங்க. இங்க சந்தோஷப்பட்ட இயேசு அங்க மன வருத்தப்படுற. இங்க ஏன் சந்தோஷப்பட்டாரு? இந்த 10வது அதிகாரத்தை வீட்டுல போய் வாசிங்க. இவர் ஒரு பர்பஸோடு கூட ஒரு இடத்துக்கு அனுப்புனாரு. அந்த பர்பஸ அப்படியே செஞ்சுட்டு சந்தோஷமா வந்து சாட்சி சொன்னாங்க. கல்லூரிக்கு எதுக்கு அனுப்புறாங்க?
எல்லாம் படிக்கிறாங்களா? எல்லாம் படிக்கிறாங்க. என்ன சிஸ்டர் பாவம் கல்லூரி பக்கமாவே இருக்காங்க. எல்லாம் போனவங்களும் அப்படியே புத்தகத்தை தூக்கி அப்படியே வச்சுட்டு போறாங்க. அப்படியே வந்துடுறாங்க, படிச்சுட்டு அப்படியே போயிட்டு அப்படியே வந்துடுறாங்க. கல்லூரிக்கு போனவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு வராங்க? படிக்கிறாங்க. நம்ம பிள்ளைகள்லாம் படிக்கிறாங்க. எல்லாம் நாங்க கேட்டது எல்லாம் படிக்கிறாங்களா தெரியல. எல்லாரையும் நாங்க பாக்குறது இல்ல பாஸ்டர். ஆவியில நிறைஞ்சு கண்ணை மூடிட்டு அணி வாசியில பேசிட்டு ஆவியில நிறைஞ்சு கண்ணை மூடிட்டே வீட்டுக்கு வந்துடுறான். அனுப்புன பர்பஸ அப்படியே செய்துட்டு வந்தீங்கன்னா கட்டாயம் சந்தோஷப்படுவார். வழியில யாரிடத்துல என்ன பண்ணாதீங்க. வழியில பஸ்ல, ட்ரெயின்ல, பீச்ல, மெட்ரோ ட்ரெயின்ல யாரிடத்துல என்ன பண்ணாதீங்க. இங்க எழுதலைங்க, ஆனா இருக்குது. வினாவாதீர்கள் அப்படிங்கிற யார்ட்டையும் எது வினாவாதீங்க. நீங்க ஒரு வீட்டுல போய் பாருங்க, அழுகையோடு ஒரு கூட்டம் மக்கள் இருக்கிறாங்க, வியாதியோடு ஒரு கூட்டம் மக்கள் இருக்கிறாங்க. நீங்க போகல, நான் என் வேலையா உங்களை அனுப்பி இருக்கிறேன். நான் செய்ய வேண்டிய வேலையை நீங்க செஞ்சுட்டு சந்தோஷமா திரும்பி வாங்கன்னு அனுப்புனாங்க. அதே வேலையை செய்துட்டு திரும்பி வந்த உடனே தான் ஆண்டவர் ஆவியில் என்ன பண்ணாரு? களி கூர்ந்தார். அருமையான ஆராதனையில் ஐயா சொன்னாங்க, வெறும் பாட்டை மாத்திரம் பாடிட்டு கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. இங்க மாத்திரம்தான். ட்ரெயின்ல போகும்போது, பஸ்ல போகும்போது, வழியில போகும்போது என்னை இயேசு அனுப்பி இருக்கிறார், நான் இயேசுவுக்காக கல்லூரிக்கு போறேன். என்னை இயேசு அனுப்பி இருக்கிறார், நான் இயேசுவுக்காக வேலைக்கு போறேன். என்னுடைய பயணம் இயேசுவினுடைய பயணமா மாறணும். என்னுடைய படிப்பு இயேசுனுடைய படிப்பா மாறணும். திரும்பி நான் இங்க வருகிற போது நான் துதிக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் என்னை பார்த்து சந்தோஷப்படுவார். அல்லேலூயா. இல்லைன்னா அங்க சவுலை பார்த்துட்டு சொன்ன மாதிரிதான், இந்த யுத்தம் கர்த்தருடையது, கர்த்தர் விரும்பினபடி யுத்தத்தை நடத்தாததுனால சவுலை ராஜாவாக்கினது என் இருதயத்துக்கு மனஸ்தாபமா. பக்கத்துல கையப்பட சொல்லுங்க. மனசை காயப்படுத்திட்டு இங்க வந்து இந்த ஃபாதர்ஸ் டேக்கு போட்டோ பிடிச்ச மாதிரி நிக்க. சில ஃபாதர் மதர் எல்லாம் கதரை விட்டுட்டு ஃபாதர்ஸ் டேக்கு என்ன பண்ணிக்குவோம், மம்மி கொஞ்சம் நில்லு, டாடி கொஞ்சம் நில்லு, நான் செல்ஃபி எடுக்கிறேன். செல்ஃபி எடுத்துட்டு ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. ஒரு நேரம் சாப்பாடு வாங்கி கொடுக்க மாட்டாம, ஒரு நேரம் அப்பாவை மனமகிழ்ச்சியா கொஞ்ச நேரம் பேசாம ஃபாதர்ஸ் டேக்கு மாத்திரம் ஸ்டேட்டஸ் போட்டுக்கிறது, மதர்ஸ் டேக்கு மாத்திரம் ஸ்டேட்டஸ் போட்டுக்கிறது. வேஷமா தெரியக்கூடாது. இதுதான் உலகம் அப்படித்தான் செய்யும். அல்லேலூயா. இதுதான் பவுல் சொல்றார், திருவுள்ளத்தை அறியணும். இரண்டாவது சொல்லப்பட்டிருக்குது, இரண்டாவது அதுல சொல்லப்பட்டிருக்குது பாருங்க, திருவுள்ளத்தை அறியவும் நீதிபரரை தரிசிக்கவும் அப்படிங்கிறார். யாரை தரிசிக்கணுமாமா? ஆண்டவர் யாராமா? நீதிபரரை தரிசிக்கவும் அப்படிங்கிறார். இப்ப இயேசுவை தரிசிக்கிறோமா? இயேசுவை தரிசிக்கிறோங்கிற காட்டிலும் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்குதுங்க, எங்கெல்லாம் தேவனுடைய வார்த்தை வந்ததோ அங்கெல்லாம் தேவனும் வந்தாராம். ஆமென். என் சத்தம் கேக்குதா? எத்தனை பேருக்கு கேக்குது? அல்லேலூயா. என் சத்தம் கேக்குதுன்னா அப்ப நானும் அங்க இருக்கிறேன்னு அர்த்தம். அப்படித்தானே? அப்ப தேவன் பேசின இடத்துல தேவன் இருந்திருக்கிறாரு. இப்ப தேவனுடைய வார்த்தை வந்த உடனே அந்த வார்த்தையை எடுத்துக்கொண்டு வரணும் பாருங்க. வேதம் சொல்லுது, ஆதியாகமம் 22வது அதிகாரத்துல ஆபிரகாம் தன் குமாரனாகி ஈசாக்கை கூட்டிட்டு மோரியா மலைக்கு போன போது சொல்லப்பட்ட எல்லா சம்பவத்தின்படியே ஒரு காரியம் நடக்குது. இப்ப பிள்ளையை கட்டி என்ன ஆயிடுச்சு? பலிபீடத்துல போட்டாச்சு. பிள்ளையை வெட்டவும் முடியாது, பிள்ளையை என்ன பண்ண முடியாது, விடுதலை ஆக்க முடியாது. ஏன்னா சொல்லப்பட்ட பலி என்ன பலி செலுத்த சொன்னாரு? அதை வாசிச்சிடலாமே. 22:1 வாசிங்க. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு சோதித்தார். எப்படி எனில் அவரை நோக்கி ஆபிரகாமே என்றார். இதோ அடியேன் என்றான். அவர் புத்திரனும் ஏகசுதனும்
நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை இப்ப அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் ஒன்றின் மேல் தகன பலியாக பலியினார். தகன பலியினா எப்படி பலியிடுறதுன்னா, லேவியராகமம் 1வது அதிகாரத்துல வீட்டுல வாசிங்க, ஆட்டுக்குட்டிய வெளியில வச்சு வெட்டி தோலை உரிச்சு சந்து சந்தா வெட்டி கொண்டு வந்து எங்க வைக்கணும்? பலிபீடத்துல வைக்கணும். எலியா பலிபீடத்துல எப்படி வச்சாரோ அது மாதிரி வைக்கணும். இதுதான் தகன பலி. ஆளை எங்க கொள்ளணும்? வெளியில கொள்ளணும். வெளியில கொண்டு வந்து எதை கொண்டு வந்து பலிபீடத்துல வைக்கணும்? அந்த கரியத்தான் வைக்கணும். ஆனா வெளியே கொள்ளாம இப்ப உள்ள வந்து கட்டிட்டு கத்திய தூக்க போன உடனே கர்த்தர் சொல்லிட்டார், என்ன பண்ணாத? பிள்ளையாண்டான் மேல் கையை போடாதன்ட்ட. 2 கட்ட நிலைமை இப்பதான். பிள்ளைய பழியே செலுத்த முடியல, பிள்ளை அவிழ்க்கவும் முடியல. இந்த நேரத்தில் எதை எதிர்பார்த்து நிற்கிறாரு? இப்ப நம்ம சில நேரம் நெருக்கடியான நிலைமையில மாட்டிக்குவோங்க. மெல்லவும் முடியாது, முழுகவும் முடியாது. இந்த ஜானி எஸ் பாப்பா மாதிரி தான். வாயில சர்க்கரை இருக்கும், அப்பா கேட்டாலும் ஆமாவா அப்படின்னு கேட்டா ஆமான்னு சொல்ல முடியாது. இல்ல உடனே என்ன பண்ணிருந்தோம்? கடவுள் ஒரு சப்புவே ஒன்று வச்சிருக்கிறாரு. எச்சி ஊற வச்சு டபக்குன்னு சர்க்கரை என்ன பண்ணிடணும்? லிக்விட் ஆக்கி முழுங்கிட்டு நோ பாப்பா வாயை திறந்து பார்த்தா ஒண்ணுமே இல்லை. அது மாதிரி ஒரு நிலைமை வந்துருச்சுன்னு வச்சுங்களேன். இங்கதான் சொல்லப்பட்டிருக்குது. இப்போ 3 நாளைக்கு முன்னாடி ஒன்னு சொல்லிட்டு 3 நாளைக்கு முன்னாடி ஆண்டவர் வேற மாதிரி சொல்றாரு. இது ஆண்டவர் தான் பேசுறாரா, கர்த்தர் தான் பேசுறாராங்கிறது என்ன அடையாளம்? ஹலோ, ஒரு சத்தம் பிசாசும் பேசும், தேவனும் பேசுவார். இப்ப இந்த சத்தத்தை ஃபில்டர் பண்ணி இது ஆண்டவர் தான் பேசுறாருங்கிறது எப்படி அனலைஸ் பண்ண முடியும்? 3 நாளைக்கு முன்னாடி பலி செலுத்த சொன்னாரா இல்லையா? உங்களுக்கு புரியுதா இல்லைங்களா? இப்ப 3 நாளைக்கு அப்புறம் வந்து ஆண்டவர் அதே மோரியா மலையில வந்து 11வது வசனத்தை வாசிங்களே. ஏன் அந்த இடத்துல பிசாசு கூட வந்திருக்கலாம்ல? ஹலோ, புரியுதா? உங்களுக்கு புரியுதா? விஷயம் புரியுதா? இங்க முதல் 2 அதிகாரத்துல பிள்ளைய பலி செலுத்தின்னு சொன்னவர் இப்ப மோரியா மலையில வந்து பிள்ளையாண்டான் மேல ஒண்ணு என்ன பண்ணாத, கை போடாதேங்கிறாரு. இது ஆபிரகாம் ஏத்துக்கிட்டாரு. அப்படியே ஏத்துக்கிட்டாரு. எப்படி ஏத்துக்கிட்டாரு? இப்ப ஒரு விஷயத்தை ஆண்டவர் செய்யுன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் செய்யாதேன்னு சொன்னார்னா அது ஆண்டவரா இருப்பாரா? ஞானஸ்தானம் எடுன்னு சொன்ன ஆண்டவர் நீ ஞானஸ்தானம் எடுக்காதேன்னு சொல்லுவாரா? சரி, இங்கே விட்டுருங்க. இந்த கனியை புசிக்காத, புசிக்கும் நாளில் சாகவே சாவாயின்னு சொன்னவரு இந்த கனியை புசின்னு சொல்லுவாரா? புரியல? ஆதியாகமத்துல புசிக்காதன்னு சொன்னவரு புசின்னு சொன்னது யாரு? அப்ப பலி செலுத்துன்னு சொன்னவர் யாரு? கர்த்தர். பலி செலுத்தாதன்னு சொன்னவர் யாரு? என்னங்க நீங்க இதெல்லாம் எப்படி அதை மாத்திரம் ஏத்துக்குவீங்களாமா? அப்படி சொன்னது சாத்தானாமா? இங்கிட்ட வந்து கர்த்தர் சொன்னாராமா? அப்ப கர்த்தர் தான் என்கிட்ட பேசுறாரு அப்படிங்கிறது. நீங்க கற்பனையிலேயே ஒருத்தரோட வாழ்ந்துட்டு இருங்க. கனவுல நீங்க ஜோமாட்டு படுங்க, ஆண்டவரே உங்களுக்கு சித்தமான கனவுல அந்த பையன் வரட்டும், கனவுல அந்த பிள்ளை வரட்டும், நான் கட்டாயம் அந்த பையனும் பிள்ளையும் கனவுல வருவாங்க. அப்ப கர்த்தருடைய சித்தம் என்ன ஆயிடுச்சு? என் கனவுல வந்துருச்சு. அதே போல சர்ச்சுக்குள்ள வரும்போது ஆண்டவரே நான் இந்த வசனத்தை கோட் பண்ணிட்டு வரேன், இந்த வசனத்தின்படியே பாஸ்டர் பேசிட்டாருன்னா அக்செப்ட் பண்ணிட்டு அந்த பையனை தான் கல்யாணம் பண்ண போறேன்னா அந்த வசனமே தான் வரும். அப்ப நீ என்ன நினைச்சுக்கலாம்? ஆண்டவர் எனக்கு ஓகே பண்ணிட்டாரு, 6 மாசத்துக்கு அப்புறம் அடிச்சு பத்தி விடுவான். இன்னும் வசனத்துல அப்படி பேசுன, வசனத்துல அப்படி பேசினாரு, நீதான் அப்படி பேசணும்னு வந்த, அப்படி உனக்கு நடந்துச்சு. கர்த்தர் பேசுறாருங்கிறதுக்கு என்ன அடையாளம்? அவர் திரு உள்ளத்தை அறிந்து நீதிபரரை தரிசிக்கிறோமா? நீதிபரரை எப்படி தரிசிக்கிறோம்னா இந்த பேரு அவருக்கு தான் தெரியும். இந்த பேரு அவரு தான் வச்சார். ஆபிராம்ங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆபிரகாம்ங்கிறது யாருக்கு தான் தெரியும்? என் பேரு அறிந்தவரை பேரிட்டு கூப்பிடும் போதே தெரியும். இந்த பேர்ல அவரை தவிர வேற யாரும் கூப்பிட மாட்டாங்க.
கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை அறிவிக்கிறேன். உங்கள் மேல வைத்திருக்கிற திட்டத்தின்படியே தான் உங்களை அழைப்பார். ஆமென். இப்ப நீதிபதிகளை தரிசிக்கிறதுனா என்னன்னா, ஆபிராம்ங்கிற பேரு எல்லாருக்குமே தெரியும். ஆபிரகாம்ங்கிற பேர் யாருக்கு தான் கொடுத்தது? ஆபிராம்ங்கிற பேர் யார் வச்சது? அவங்க அம்மா அப்பா வச்சாங்க. ஆபிரகாம்ங்கிற பேர் யார் வச்சா? பிசாசு அதை சொல்ல மாட்டான். தேவன் சொன்னதை பிசாசு சொல்ல மாட்டான். தேவன் திரும்ப திரும்ப கூப்பிட்டார், ஆபிரகாமே ஆபிரகாமேன்னு கூப்பிட்டார். என் ஆவி உணர்வும் என் தேவன் சத்தம் என்னது என்று. அல்லேலூயா. எனக்கு குழப்பமே வராது. தெளிவா ஆண்டவர் சத்தத்தை கேட்க ஆரம்பிச்சிருவான். சொல்ல திருவுளத்தை அறியணுமாமா. இதுக்கு அப்புறம் கீழே நிறைய சம்பவம் இருக்குது. கர்த்தர் அங்க ஆசீர்வதிச்சார். மூன்றாவது காரியம் தான் சொல்றது, அவர் வாய் அற்புதமா சொல்றாரு பாருங்களேன். அவர் வாய் அற்புதமா அந்த பவுல்டே கேட்டுருவோமே. அப்போஸ்தலர் 22:14 பின்பகுதி வாசிங்க. அவருடைய திருவாய் மொழியை கேட்கவும். யார் மொழியை கேட்கணுங்க? திருவாய் மொழி. வாய்க்கே என்ன வச்சிருக்கிறாருங்க? திரு வச்சிருக்கிறார். நம்ம தான் மனதுக்கு தான் திரு வச்சிருப்போம். அதனாலதான் திருமணம். ஆனா வாயவே என்ன சொல்றாரு? ஹலோ, தேவனுடைய வாய் என்ன வாய்? தெருவாய் இல்ல, திருவாய். திருவாய் மொழியை கேட்கணும். நீங்க தேவனுடைய வாய்மொழியை கேட்டீங்கன்னா நிச்சயமா நல்லா இருப்பீங்க. எத்தனை பேருக்கு புரியுது? யாரோ பேசுறத நாள் கணக்கா யூடியூப்ல, வாட்ஸ்அப்ல, பேஸ்புக்ல வாய்மொழியை கேட்டுட்டே இருங்க. இந்த சத்தம் கொஞ்சம் கொஞ்சமா அவிசுவாசத்துக்குள்ள உங்களை வழி நடத்தும். ஆனா தேவனுடைய திருவாய் மொழியை கேட்டு பாருங்க, நல்லா இருக்கும். கொஞ்சம் கேட்டு பழகி பாருங்க. ஆமென். ஒரு நாள் கப்பர்நகூமுக்கு வந்தபோது பேதுருவை பார்த்து கப்பர்நகூமுல வரி வசூல் பண்ணுகிறவங்க கேட்டாங்க. அதை வாசிச்சு நம்ம ஜெபிக்கலாம். எடுத்தவங்க வாசிங்களே. மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 17வது அதிகாரத்தினுடைய 24வது வசனத்தை வாசிக்கலாமே. கப்பர்நகூமுக்கு வந்தபோது வரி பணம் வாங்குகிறவர்கள் பேதுருவினிடத்தில் வந்து, உங்கள் போதகர் வரி பணம் செலுத்துகிறது இல்லையா என்று கேட்டார்கள். செலுத்துகிறார் என்றார். கொடுக்கிறது இல்லையான்னு தான் கேட்டாங்க. போதகர் வரி பணம் கொடுத்தாரா? பாஸ்டருடைய பிரச்சனை உங்களுக்கு தெரியுமா? உங்க பாஸ்டரோட பிரச்சனை உங்களுக்கு தெரியுமா? தெரியாம அப்ப உங்க பாஸ்டரே இல்லை. அவரு உங்களுக்கு பாஸ்டர் வேற யாரும். உங்க பாஸ்டரோட பிரச்சனை உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா? என்ன தெரியும்? அவர் 2 நாளா வயிறு வழியா இருக்கிறாரு தெரியுங்களா? சார், பாஸ்டரோட பிரச்சனை தெருவில் ஒருத்தன் கேட்கிறான். தெருவில் பாஸ்டரோட பிரச்சனையே பேதர் என்ன பண்ணிட்டு போறாரு? கொடுக்கிறாருன்னு போயிட்டார். நீங்க எங்கேயாவது உங்க பாஸ்டரை விட்டு கொடுத்து பேசுவீங்க? விட்டு கொடுக்கவே மாட்டீங்க. ஆனா வேதம் சொல்லுது, தெருவுல வாயை சுத்தமா வச்சுக்கிட்டோம்னா நீ சபைக்குள்ள உள்ள வருவதற்கு முன்னாடி அவர் வாய் திறந்து உன்னோட பேசுவார். தெருவுல வந்தபடியெல்லாம் பேசிக்கிட்டு ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்கு. ஒரே கிணத்துல இருந்து 2 தண்ணி என்ன பண்ணாது? சுரக்காது. தேவனை துதிக்கிற துதியினாலேயே ஒரு வாயை வச்சுக்கிட்டு தேவனால படைக்கப்பட்ட மனுஷனுக்கு வேதனை உண்டாக்கிட்டு இருந்தோம்னா நமக்கு திருவாய் மொழி வரவே வராது. ஆண்டவர் பத்தி கேட்ட போது பேதுரு சொல்லிட்டு வந்துட்டாரு, வரி பணம் செலுத்துகிறார். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் வீட்டுக்குள்ள உள்ள வர்றதுக்கு முன்னாடியே பேதுருவை பார்த்து ஆண்டவர் கேட்கிறாரு, ராஜாவுக்கு ஒரு குமாரன் இருக்கிறான், ராஜ மாளிகையில தங்கருக்கு ராஜகுமாரன் வாடகை கொடுக்கணுமா? கொடுக்கணுமா? அப்ப பாஸ்டருக்கு யார் தான் வரி பணம் கட்டியிருக்கணும்? இந்த வரி கேட்காம பார்த்தீங்களா, அவன் தான் கட்டியிருக்கணும். ஏன்னா ஆசாரியர்களுக்கு என்ன கிடையாது? நிலம்பலங்கள் கிடையாதுங்க. இஸ்ரேலுக்குள்ள எந்த காணியாட்சியும் கிடையாதுங்க. இவர் ஒரு ஆசாரியன். ஆசாரியனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை அவனுக்கு செஞ்சிருக்கணும், செய்யல. பீகார் ரொம்ப நல்ல மாநிலம். ஆமே ஆமே.
தமிழ்நாட்டோட நல்ல மாநிலங்க. நாங்கள் பீகாரில் இருந்தபோது ஒரு நல்ல குடும்பங்கள் இருந்த ஒரு 5 குடும்பம் இருக்கும் பாருங்க. 5 குடும்பமும் பாஸ்டருக்கும் பாஸ்டர் அம்மாவுக்கும் நல்ல விரும்பின கலரில் பேண்ட்டு சட்டை சேரீ எடுத்து கொண்டு வந்து கொடுப்பாங்க கிறிஸ்துமஸ்க்கு. அவங்களுக்கு எடுக்கும் போதே யாருக்கு எடுப்பாங்க? பாஸ்டருக்கு எடுப்பாங்க. ஏன்? ஏன்னா பாஸ்டர் நமக்காக தேவனால் கொடுக்கப்பட்டவர். சில பேருக்கு பாருங்க, இந்த லாங் பஸ்ஸில் போயிருந்தீங்கன்னா தெரியும், ஒரு சில இடங்களில் பஸ்ஸு வந்து நிற்கும் போது அந்த டிரைவருக்கு என்ன பண்ணுவாங்க, தனியாக கூட்டு போய் சாப்பாடு கொடுப்பாங்க, பிஸ்கெட்டு கொடுப்பாங்க, கையில் கூட 200 ரூபா கூட கொடுப்பாங்க. இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிட்டு போகிறாங்க பாருங்க, அவங்களுக்கு என்ன பண்ணும்? வயிறு எரியும். நம்மளை கொண்டு போய் உள்ள விட்டுட்டு என்ன பண்ணிட்டாரு, அவர் பிரியா சாப்பிட்டு காசு வாங்கிட்டு வர்றாரு. நீங்களும் அப்படி கிடையாது. ஆமென் ஆமென். ஏன் அப்படின்னா, அவர் பிரியா சாப்பிட்றாரு, நம்ம என்ன பண்ணிட்டு போறோம்? சரி, அவர் பிரியா மரத்தில் விட்டுறாரு. நம்ம ஆஸ்பத்திரியில் மாவு கட்டு போட்டிருக்கும் போது, சார் நம்ம கூட வாங்கி கொடுக்கலாம் சார் டிரைவருக்கு, சந்தோஷமா என்ன தூங்காம விழிச்சிருந்து கொண்டு போய் செல்ல வேண்டிய இடத்துல கொண்டு போய் விட்டுட்டு வந்திருக்கிறேன், இறங்கும் போது ஒரு தேங்க்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். இந்த கேடுகட்ட மனசு பாருங்க, ஒத்துக்காது. மற்றவங்களுக்கு எது கொடுத்தாலுமே நமக்கு என்ன பண்ணிடும்? இங்க பைபிள் சொல்லுது, வழியிலேயே போதகரை விட்டு கொடுக்காம வந்ததுக்கு அப்புறம் இங்க கேட்கிறாரு, கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆனாலும் நான் மற்றவங்களை என்ன பண்ணக்கூடாது, இடர்ல ஆகக்கூடாது. இங்க இருந்து நீ போய் என்ன பண்ண, சமுத்திரத்துல ஒரு தூண்டில போடு, முதலாவது அகப்படுகிற மீனின் வாயை பாரு, அதுல என்ன இருக்கும்? வெள்ளிக்காசு இருக்கும். இந்த வெள்ளிக்காசை எடுத்து என்ன பண்ண, எனக்காகவும் பேதுரு கொடுக்க சொல்ல. பேதுருவே வரி பண்ண. கப்பர்நகூம்ங்கிறது வந்து பேதுருவோட சொந்த ஊரு. அவங்க மாமி பலவீனமா இருந்தது இதே ஊர்ல தான். ஒரு 100க்கு அதிபதி சுகமானது இதே ஊர்ல தான். இந்த மேல்கூரையை பிரிச்சு கீழே திமிர்வாதக்காரனை சுகமாக்குனது இதே ஊர் தான். இந்த கப்பர்நகூம் யாரோட சொந்த ஊரு? பேதுருவோட சொந்த ஊரு. பேதுருவே என்ன பண்ணல, வரி பணம் செலுத்தல. இவர் பண கஷ்டத்தில் இருக்கிறாரு. இந்த பண கஷ்டத்தை தீர்ப்பதற்கு கர்த்தர் உள்ள என்ட்ரி ஆகார் பாருங்க. உங்களுக்கு பண கஷ்டம் இருக்குதா? பண கஷ்டத்தில் இருக்கிறீங்களா? உண்மையா சொல்லுங்க. இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆண்டவர் பாட்டு இருக்கிறார். பண கஷ்டத்தில் இருக்கிறீங்களா? உங்க பண கஷ்டம் ஆண்டவருக்கு தெரியுங்க. நீங்க வரி பணம் கூட கட்ட முடியாத நிலைமையில கர்த்தருடைய ஊழியத்துக்கு வந்துட்டோம், ஆண்டவரை தேடி வந்துட்டோம், எப்படி என் தேவை சந்திக்கப்படணும்னு நினைச்சிட்டு இருக்கலாம். கடந்த நாட்களில் எங்கள் மக கூட வந்து சொன்னாங்க, அவங்க கிளாஸ் எடுத்தாங்களாமா, 78% வந்து சமுத்திரத்தினால இந்த உலகம் மூடி இருக்காங்க. 3ல் 1 பகுதியில் தான் நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். 78% எதுல நிறைஞ்சிருக்குது? சமுத்திரத்தினால நிறைஞ்சிருக்குது. 22% தான் என்ன இருக்குது? நிலப்பரப்பு இருக்குது. ஆண்டவர் பைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் எங்க வச்சிருக்கிறாரு? கடல்ல வச்சிருக்கிறாருங்க. கடலே ஒரு பேங்கா மாத்தி வச்சிருக்கிறார். எப்பேற்பட்ட ஒரு தேவன் இருக்கிறார் பாருங்களேன். நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம், எந்த கடல்ல தூண்டில போடுறது, எந்த மீன்ல வெள்ளி காசு இருக்குது, யாரு எப்படி கொடுப்பாங்கன்னு. நீ கடலையும் தேட வேண்டாம், மீனையும் தேட வேண்டாம், அவர் திருவாய் மொழியை தேடிக்கொண்டிரு. உனக்கு காசு கொடுக்கணும் என்று ஒரு மீன் கடல்ல காத்து கொண்டிருந்தவர். பேதுருன்னு ஒருத்தர் வருவாரு. பேதுருங்கிற ஒருத்தர் வந்து என்ன பண்ணுவாரு? தூண்டில போடுவாரு. அவருக்கு நான் என்ன பண்ணணும்? காசை கொடுக்கணும்னு பேதுருவுக்காக ஒரு மீன் வெயிட் பண்ணிட்டு இருக்குதே தவிர, மீனை தேடி கர்த்தர் உங்களை என்ன பண்ண சொல்ல, அதே சொல்ல. உங்களுக்கு புரியுதுங்களா? மீன் இருக்கா? தண்ணி இருக்கிற இடத்துல மீன் இருக்குதா? இருக்குதா? உங்க குண்டால போய் பாருங்க, மீன் இருக்குதா? இல்லைங்க. குளத்துல போய் பாருங்க, மீன் இல்லைங்க. சமுத்திரத்துல மீன்களை உற்பத்தி பண்ணினவர் அவர் என்றால், மீனுக்குள்ள வெள்ளை காசியும் அவரால் உற்பத்தி பண்ண முடியும். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுக்கு கர்த்தர் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுக்கு அவர் திருவாய் மொழியை கேட்கணுங்கிறது தான் முக்கியம். இந்த 3 முக்கியமான காரியத்தை மனசுல வச்சுங்க. அவர் திருவுள்ளத்தை அறியணும், நீதிபரரை தரிசிக்கணும், அதோடு கூட அவர் திருவாய் மொழியில் ஆண்டவர் ஒரு வார்த்தை பேசிட்டாருன்னா போதுங்க. கடல்லாம் மீனே இல்லை பேதுரு வாழ்க்கையில. அவர் திருவாய் மொழி சொன்னார். சமுத்திரத்துல ஆழத்துல தள்ளி கொண்டு போய்
மீன் பிடிக்கும்படி ஒரு வசனத்தை வாசித்து ஜெபம் பண்ணலாம். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 5வது அதிகாரத்தினுடைய லூக்கா 5:4 வாசிங்களே. இயேசு போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் வார்த்தையின்படியே என்ன போட சொன்னாரு? என்ன போட சொன்னார்? என்ன போட சொன்னார்? களை போட சொன்னார். இவர் என்ன போடுறேங்கிறாரு? ஏங்க, அவருக்கு என்ன போட சொன்னாரு? களை போட சொன்னாரு. இவர் என்ன போடுறாரு? கலையெல்லாம். சார், கடலெல்லாம் மீனை உருவாக்கிட்டு நீ போட்டு அன்னைக்கு பேதுரு போட்டு இருந்தாருன்னா இருக்கிற எல்லாத்துக்கும் தூக்கி கொடுத்துருக்கலாம். ஆனா ஒரே ஒரு வலையை போட்டதுனால ஒரு படகு மீன் தான் இலவசமா கொடுக்க முடிஞ்சுச்சு. யோசிச்சு பாருங்க. நிறைய நேரம் அவர் சொன்னபடி நம்ம வாழ்ந்திருந்தோம்னா ஏராளம் தாராளமாக கொடுக்கிறவங்களா மாறி இருப்பாங்க. நம்மளால அப்படி வாழ முடியாம நம்ம மாம்சம் நம்ம தடை பண்ணதுனால தான் அந்த அறகுற வாழ்க்கையே நம்மளை இவ்வளவு தூரம் கொண்டு வந்துருந்துச்சுன்னா முழுசா வாழ்ந்தா எப்படி வந்திருப்போம்? உங்க வீட்டில் நீங்க சமையல் கத்துக்கிட்டு பாஸ்டருக்கு கொடுத்த சாப்பாட்டவே பாஸ்டர் 2 பிள்ளைகள் சாப்பிட்டு வந்திருந்தாருன்னா நீங்க நல்லா சமைச்சு கொடுத்திருந்தா எப்படி சாப்பிட்டுருப்பாரு? அது மாதிரிதான் இது. கொஞ்சம் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து அவர் வார்த்தையின்படியே செய்து பாருங்க. நிச்சயமாலுமே கர்த்தர் இதற்காகத்தான் நம்மளுக்கு தெரிஞ்சது. இவங்களுக்குத்தான் வெண்கல கதவுகளை உடைக்கிறாராமா, இரும்பு தாழ்பாள்களை முறைக்கிறாராமா, அந்த காலத்தில் இருக்கிற புதையல்களை, ஒளிவீடத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை எடுத்து கொடுக்கிறாராமா. இருக்கிற இடத்துல கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேலுக்காக ஒளிபீடத்தில் இருக்கிற புதையலை தருகிற தேவன், மிகுதியானதை தருகிற தேவன். இந்த மாதத்துல மனதார நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் பொக்கிஷங்களை உங்களுக்கு கொடுக்கிறார்.